ஈவினிங் இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்கு குயிக்காக உளுந்து வடை சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ இந்த உளுந்து வடை ப்ரீமிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரை கப் வெள்ளை உளுந்து, அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். 2 தண்ணி நல்லா அலசி 2 நாளைக்கு ஃபேன் காற்றுல இல்லை வெயிலில் நல்லா காய வச்சு எடுங்க. கொஞ்சம் கூட மாய்ஸ்சரே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்சர் ஜார் இல்லைனா வெளியில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடர் இருந்தால் நல்லா இருக்குது. லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வெளியில் 1 மாதமும் ஃப்ரிட்ஜில் 6 மாதம் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு உளுந்து வடை செய்யணும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அப்போ ஒரு பவுலில் பவுடர் எடுத்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. லேட்டராக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 30 செகண்ட் அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்தாலே போதும். அந்த மாதிரி சூப்பராக பஃபியாக கொடுக்கும் பாருங்கள். மாவு கீழே கொட்டவே இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்குது. இதில் பொடிசா நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக தண்ணியில் ஃபஸ்ட்டு கையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மாவு எடுத்துட்டு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஹோல்ஸ் சூப்பராக உங்களுக்கு நடுவில் விழுந்துடும். அண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான அண்ட் கிறிஸ்பியாக உளுந்து வடை ரெடி ஆகிடும். இதை குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ்லாம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உளுந்து வடை ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.